இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இங்க ரெண்டு பலமான டீம்ஸ் நடுவுல போட்டி நடக்க போகுது. ஒரு சைடுல ருத்ராவோட டீம் இருக்கு, அப்புறம் இன்னொரு சைடு இருக்கிறது ஜென்னி ஜாடியோட டீம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது. அதை கண்டு களிக்க எல்லாரும் தயாராயிருங்க. வருண் சீக்கிரம் வா, ருத்ரா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு நம்மளால அவனுக்கு ஃபுட்பால் மேட்ச் லேட் ஆயிட போகுது. சப்பாஸ் என்னோட சிப்பாய்களே, நீங்க ருத்ராவோட ஃப்ரெண்ட்ஸை பிஸியா வச்சிருங்க. அது வரைக்கும் நான் என்னோட வேலையை செய்யறேன். நான் பேர்ட்ஸ்க்கெல்லாம் பயப்படுறவ கிடையாது. இப்பவே இதை துரத்தி விடுறேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர், பேர்ட்ஸோ கவருக்குள்ள கைது செஞ்சிரு. மைரா, உன்னோட மேஜிக்கு முதல்ல நண்பனுக்கும் எதிரிக்கும் வித்தியாசத்தை சொல்லிக் கொடு. ருத்ரா, காப்பாத்து. அட, என்னது இது? இதோ மேட்ச் ஆரம்பமாக போகுது. இந்த கிரீன் ஸ்மோக் எங்க இருந்து வருது? ஒண்ணுமே புரியல. என்னது இது? ஹலோ எவ்ரிவான், ஐ அம் காலா, மேஜிஷியன் காலா. மெஜிஷியன் காலாவா? ஆமா, காலா காலா, மேஜிஷியன் காலா. எல்லாரை விட இந்த மேஜிஷியன் காலா பெரியவன். என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் கிரீன் கலரா மாறுது? இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஸ்மோக் ஸ்மோக், இந்த ஸ்மோக்ல இருந்து தப்பிக்க முடியுமான்னு பாரு. நில்லு. இப்ப நீ ஹிப்னோடைஸ் ஆயிட்ட. இப்ப எல்லாரும் என்னோட பேச்ச தான் கேப்பீங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பகைச்சுக்கிட்டா யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு. உங்க எல்லாரையும் கிரீன் கலர்ல பார்த்தா ருத்ரா என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஹக்காடா பக்காடா மேஜிக் வல. இப்ப இந்த கலர் எல்லாம் மேஜிக்கால மாயமாயிடணும். பால் பால், மேட்சை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்து. எல்லாரையும் விட்டுட்டு ருத்ராவை மட்டும் ஒரு வழி பண்ணு. அதுங்களை துரத்தி ஆகணும். மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப பிரமாதமா இருக்க போகுது. சாரி மேடம், நாங்க லேட்டா வந்துட்டோம். ருத்ரா, யூ ஆர் லேட். இங்க பாரு, எல்லாரும் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்கன்னு. சாரி மேடம், கானன் கோ. வெரி சாரி. வெல்கம் டு ஆல். கிளைமேட் கூட ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம அதே கேம் தான் விளையாட போறோம். ஆனா ஸ்டைல் மட்டும் இப்ப கொஞ்சம் மாற போகுது. ருத்ரா அப்புறம் ஜானியோட டீம் இப்ப மோத போகுது. லெட்ஸ் பிகின் தி மேட்ச்.
தொடக்கத்திலே ஒரு கோல் போட்டுட்டான். கலக்கிட்டான் அவன். வால்டன் ஜோடே. ஆனா ருத்ராவோட டீமுக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். செகண்ட் கோல். ருத்ராவுக்கு காயமே ஏற்பட்டுருச்சு போல. இந்த மேட்ச்ல ருத்ராவோட டீம் ஜெயிக்கிறது சந்தேகம் தான். சாரி ருத்ரா. இட்ஸ் ஓகே வருண். ஸ்போர்ட்ஸ்ல சின்ன சின்ன அடி படதா செய்யும். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் கேம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அட இப்ப பாருங்க, மூணாவது கோலும் போட்டாங்க. எனக்கு இந்த ருத்ராவுக்கு என்ன ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும்? அநேகமா இவனுக்கு இந்த நாள் சரியில்லை போல இருக்கு. This is unbelievable. இதுவரைக்கும் நடக்காத ஒண்ணு இன்னைக்கு நடந்திருக்கு. ருத்ராவோட டீம் 0 கோல்ஸ். ருத்ரா, something is fishy. யாரோ மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. வா. சாரி டு சே மேடம் கானன்கோ. எனக்கு என்ன தோணுதுன்னா பால் அடிக்கடி என்னதான் ஹிட் பண்ணுது. இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியல. யாரோ மேஜிக் பண்ணி என்ன இன்டென்ஷனலா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களே. ருத்ரா, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கும் புரியுது. பட் ஐ அம் ஹெல்ப்லெஸ். நவ பால் இஸ் யுவர் கோர்ட். நீ எப்படியாவது பாலை ஹிட் பண்ணி கார்ட்டுக்கு பின்னாடி பக்கம் போயிடு. யாரு மேஜிக் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள எல்லார் எதிர்க்கையும் கொண்டு வந்து நிறுத்தலாம். இந்த ருத்ரா எங்க போறான்? பால் எடுத்துட்டு வர போறான் போல இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம இங்க வெயிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறவன் கண்டிப்பா வருவான். மேடம் கானன்கோ, இங்க யார் மேஜிக் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. டோன்ட் வரி ருத்ரா, யாரும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் இப்பவே உனக்கு ப்ரொடக்ஷன் கேஜை உருவாக்குறேன். ருத்ரா, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். உன் மேல யாரும் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது வேற யாரோ இல்ல, நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னாலையும் இந்த கேஜை விட்டு வெளியே போக முடியாது, அப்புறம் உன்னோட மேஜிக்காலையும் முடியாது. ஆனா வெளியில இருந்து யார மேஜிக் பண்ணாலும் அது உள்ள வந்து கண்டிப்பா உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ருத்ரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழிச்சிருவாங்க. அப்புறம் நாங்க சார் மெஜஸ்டிகோக்கு ரிப்போர்ட் அனுப்புவோம். ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போது ருத்ரா பாலை தேடி காட்டுக்குள்ள போனான். அப்போதான் எங்களுக்கு அவனை யார் அழிச்சாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லுவோம். எப்படி எங்க ஐடியா?
விறுவிறுப்பா போயிட்டு இருந்த கேம் இப்ப கெட்டு போயிடுச்சு. ஆமா, இந்த ருத்ரா ஏன் இன்னும் வரல? வாங்க போய் பார்க்கலாம். ஆ, என்னது இது? ஆ, ஓ, ருத்ரா த சேவியர், இன்னைக்கு நீயே கைதாயிட்டியா? அப்புறம் அவனுக்கு ஒரு டயலாக் இருக்குல்ல, ருத்ராவோட வயசு, ருத்ராவோட மேஜிக் என்னைக்குமே சந்தேகப்படக்கூடாதுன்னு. ருத்ரா, எங்க அந்த டயலாக ஒரே ஒரு வாட்டி சொல்லு. சொல்லுப்பா, ப்ளீஸ் சொல்லு. இதுக்கப்புறம் உன்னால அந்த டயலாக என்னைக்குமே சொல்ல முடியாது. வாங்க, இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ண கூடாது. ருத்ராவை நம்ம நிரந்தரமா அழிச்சிடலாம். ஈயா! மைரா வருண், நம்ம மேஜிக் இந்த கேஜ்ல வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா வெளியே நம்ம மேஜிக் ஒர்க் அவுட் ஆகும். இபாய்ஸ்கா ஆத் பிலாட் புலிட்டோ. நமக்கு இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி மேடம் கானன் கோ யார் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க? Cheers! ருத்ரா, சீக்கிரம் ஏதாவது செய். ரொம்ப நேரத்துக்கு அவங்கள நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு நிமிஷம், அவங்க யார் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்ன பார்க்க விடு. அதுவும் அவங்க மேல யார் மேஜிக் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஓ, இதெல்லாம் மெஜிஷியன் காலாவோட வேலையா? அவர்தான் எல்லாரையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அதனாலதான் இவங்க எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்றாங்க. மேஜிஷியன் காலாவா? ஒரு வாட்டி அவர் சன்சிட்டில கூட இதே மாதிரி பண்ணாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவரு பூமியை கிரீன் ஆக்கி எல்லாரையும் அவர் கண்ட்ரோல்ல வர வைப்பாரு. அநேகமா என்னதான் பழி வாங்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், on my command, get ready for final attack. Ibaiska, go down and tunnel creator. ருத்ரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். ருத்ரா பூமிக்கு அடியில இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். போங்க, சீக்கிரம் போங்க, அவனை பிடிங்க. எல்லாரும் என் கூட வாங்க. இத நான் உடைக்கிறேன் மேடம். ருத்ரா இன்னைக்கு தப்பிச்சிடவே கூடாது. எங்க அவங்க? யாரையுமே காணோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு? டீச்சர்ஸ் விசஸ் ருத்ரா. ருத்ராவோட கதை இதோட முடிஞ்சது. ருத்ரா, நீ பூமிக்கு மேல பூமிக்கு கீழையும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்ட. ஆனா இன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. காலாவோட பட உன்னை சுத்தி வளைச்சிட்டாங்க, பாத்தியா? ருத்ரா, யாரை ஞாபகப்படுத்திக்கணுமோ ஞாபகப்படுத்திக்கோ. ஏன்னா உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போவே
காலா படைகளே, எல்லாரும் சேர்ந்து ருத்ராவை அழிச்சிருங்க. அட்டாக்! காலாவை எதுக்காக அடிச்ச? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மெஜிஷியன் காலா. என்னல்ல ருத்ராவை பிடிக்க. மெஜிஷியன் காலா மாட்டிக்கிச்சா உங்க காலா? நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க மட்டும்தான் பெரிய கில்லாடினா? தன் வினை தன்னை சுடும், புரியுதா? நீங்க எங்களை ஏமாத்துறீங்க, பதிலுக்கு நாங்க உங்களை ஏமாத்திட்டோம். அப்படின்னா இவங்க எல்லாரும் சரியாயிட்டாங்களா? காலா கிட்ட இருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது. இத நீ எப்படி செஞ்ச? நான் உங்க பலகீனத்தை ரைட் டைம்ல ரைட்டா யூஸ் பண்ணேன். நான் டனல்குள்ள போனப்ப ருத்ரா, நாம தப்பிக்கிறதுக்கான எல்லா வழியும் இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை எல்லா வழியும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவோம். இப்ப நம்ம ரிவர் கடியில பறந்துட்டு இருக்கோம். காலாவோட மேஜிக் தண்ணில வேலை செய்யாது. ருத்ரா, நம்ம எல்லாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் மீதி கதை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு உன்னோட கதையை தான் முடிக்க போறேன் ருத்ரா. தைரியம் இருந்தா என் கூட தனியா ஃபைட் பண்ணி பாரு. மெஜிஷியன் காலா, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை எனக்கு சந்தேகப்படாத. மேடம் கானன்கோ, அக்காலா பக்காலா மேஜிக் காலா, எல்லார விட பெரியவன் இந்த மெஜிஷியன் காலா. நான் 1 2 3ன்னு சொன்னதும் ருத்ராவோட காலு தரையில ஒட்டணும். ருத்ரா, இப்ப நீ மாட்டிக்கிட்ட. ஏன்னா காலை உருவாக்கின இந்த தரையில உன்னால ஒரு காலை மட்டும்தான் தூக்க முடியும். உன்னால பறக்க முடியாது. சொல்லு ருத்ரா. இப்ப நான் உன்னை வசப்படுத்திக்க போறேன். அக்காலா பக்காலா மேஜிக் காலா, எல்லார விட பெரியவன் இந்த மெஜிஷியன் காலா. ருத்ரா, இப்ப தப்பிக்க முயற்சி பண்றதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னோட அழிவு நிச்சயமாயிடுச்சு. இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா, பூம் செக் செக் பூம். மெஜிஷியன் காலா, மீட் த ஃபயர் பிரிகேட் ஆஃப் மேஜிக்கல் ஸ்கூல். இவங்க களத்துல இறங்கிட்டாங்கன்னா யாரா இருந்தாலும் ஒரு வழி ஆயிருவாங்க. நீங்க ஒரு பெரிய விஷயமா என்ன? அநியாயம், சீட்டிங். Leave me!
இல்ல, என்னோட பவர்ஸ். என்ன விடு, என்ன போக விடு. இல்ல ருத்ரா, நீ என்னோட பவர்ஸ பறிச்சிட்ட. நான் உன்னை விட மாட்டேன். ஏய், யாரு நீங்களா? யாரு? மேடம் கானன்கோ, இதோ பாருங்க மெஜிஷியன் காலா. நீங்க இவருக்கு எந்த தண்டனையா இருந்தாலும் கொடுங்க. ஈகிள் மேன், இவனை கூட்டிட்டு போய் சார் மெஜஸ்டிகோவோட ஜெயில அடைச்சு வைங்க. ருத்ரா, தேங்க் யூ சோ வெரி மச். நீ எங்க எல்லாரையும் காலாவோட மேஜிக்ல இருந்து காப்பாத்திட்ட. ஆனுவல் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும், ஆனா இன்னொரு நாளைக்கு. அதுவும் ஃபேர் அண்ட் கிளியரா. தேங்க் யூ